நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல கதையோட கரு என்னன்றதை சொல்லிடுறேன். ஒரு பெரிய சிறைச்சாலை இருக்கு. அந்த சிறைச்சாலையில இருக்க பெண் கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சில தப்பான விஷயம் நடக்கிறது தெரிய வருது. அவங்கள யூஸ் பண்ணி சில அதிகாரிகள் தப்பு பண்றதும் தெரிய வருது. அஜய் அப்படின்ற ஒரு போலீஸ் தான் இந்த விஷயத்த ஒரு மேடத்து கிட்ட சொல்றாரு. சாந்தின்ற ஒரு அதிகாரி கிட்ட தான் சொல்றாரு. சாந்தியும் உண்மையிலேயே என்ன நடக்குது அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்மளே கைதியா போனா என்னன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலா இதே மாதிரி நிறைய கதை ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம மேற்கொண்டு தாமதிக்காம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ஒரு பெரிய சிறைச்சாலையை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆண் கைதிகள் ஒரு பக்கமும் பெண் கைதிகள் ஒரு பக்கமும் இருப்பாங்கல்ல. ஒரே ஜெயில் தான், ஆனா பிரிவு மட்டும் இருக்கும். மேக்சிமம் பெண் கைதிகள்லாம் இருக்காங்கல்ல, அங்க சாதாரண வேலை பார்க்கறவங்க எல்லாம் பெண் ஆபீசரா தான் இருப்பாங்க. ஆனா ஹெட் பொசிஷன்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஆண் கூட இருப்பாங்க. அதுதான் ஆண் கூட அந்த இடத்துக்கு வரலாம். பெருவாரியா ஆண்கள் ஜெயில லேடிஸ போட மாட்டாங்க. ஆண்கள் இருக்கிற சிறைச்சாலையில லேடிஸ போட மாட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் அதிகம் போட மாட்டாங்க. ஆனா முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க ஆண்கள் இருக்கதான் செய்வாங்க. இந்த மாதிரி ஜெயில தப்பு நடக்கிறது அஜய்னு ஒருத்தருக்கு தெரிய வருது. அஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண போலீஸா தான் இருப்பாரு. இவர் இங்கிருந்து ஃபைல் எல்லாம் கொண்டு போய் அங்க தர வேண்டிய நிலைமை வரும். அதாவது ஆண்கள் சிறைச்சாலை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல பெண்கள் சிறைச்சாலை இருக்குல்ல, இங்க இருக்கிற சில ஃபைல் எல்லாம் இவர் கொண்டு போய் தர வேண்டிய நிலைமை வரும். அப்படி தரப்போகும் போது அங்க பெண் கைதிகள் கஷ்டப்படுறது இவருக்கு தெரிய வருது. அங்க இருக்கிற லேடி போலீஸுங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க போல. அதுல சிலரே சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா பெண் கைதிகள் அவ்வளவு கஷ்டப்படுறத இந்த அஜய் கவனிக்கிறாரு. இங்க இருக்க அதாவது ஆண் போலீஸ் ஆபீசர் இங்க வராங்கல்ல, அதுல யாரோ தப்பு பண்றாங்கன்றது இந்த அஜய்க்கு தெரிய வந்துருது. அஜயுமே பெண் கைதிகளுக்கு பாலியல் ரீதியாவும் இதை தாண்டி வேற சில விஷயங்களும் நடக்குது. அதெல்லாம் என்னன்றது நமக்கு தெரியலையே, நம்ம யார்கிட்டயாவது இந்த விஷயத்த கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அஜயை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பேரு சாந்தி அப்படின்றது. அவங்க ஒரு பெரிய ஆபீசரு, அதாவது ஏசிபி லெவல் ரேங்கிங்ல இருக்க ஒரு ஆபீசரா தான் இருப்பாங்க. அஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம சாந்தியை பார்க்கலாம், அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இவருக்கே முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. இவர் என்ன கவனிச்சிருப்பாருன்னா, ஒரு இடத்துல ஒரு லேடி சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வெளியே வராங்க. அவங்களோட ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வெளியே வராங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு மேல் ஆபீசர் அந்த இடத்துல இருந்து வராரு. இவர் பாலியல் ரீதியா எல்லை மீறி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அஜய் புரிஞ்சிருப்பாரு. இதை தாண்டி நிறைய கைதிகள் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டுமே, நம்ம தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டு இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்குமேன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசுறதெல்லாம் இவர் கவனிக்கிறாரு. இவர் ஃபைல் தந்துட்டு வரதுதான் வேலை. அந்த கேப்ல இந்த விஷயத்த கவனிச்சிருக்காரு. அப்ப இங்கே இருந்தா நம்ம நிறைய கவனிக்க முடியுமேன்ற மாதிரி இவருக்குமே தோணுது. ஆனா இவர் இங்க இருக்க முடியாது. ஏன்னா மேலதிகாரிகள் இந்த வேலையை முடிச்சிட்டியா வந்துகிட்டே இருன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவர் சாந்தியை பாக்குறதுக்காக வராரு. சாந்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏதோ தப்பா படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது சாந்தியும் என்ன ஏதுன்றதை நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. கமிஷனர் கிட்ட பேசுறாங்க. கமிஷனர் மூலியமா இவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடுறாங்க. அது என்னன்னா, அங்க முக்கியமான ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இல்லாத சமயம் நம்ம போனோம். ஏன்னா அப்பதான் கைதிகள் கிட்ட பேசி உண்மையை வாங்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே ஒரு நாள் அவங்க 2-3 ஆண் ஆபீசர் அங்க இருப்பாங்க முக்கியமான பொறுப்புல. அந்த டைம், அதாவது அவங்க இல்லாத டைம் கரெக்டா சாந்தியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அஜயும் துணைக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, பெண் கைதிகள் சிலர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதாவது எல்லாமே சரியா தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னும் போது சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லைன்ற மாதிரி சில குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க குறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க போலன்ற மாதிரி சில குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, நான் அதை பத்தி பேசல. உங்களுக்கு பாலியல் ரீதியா ஏதாவது துன்புறுத்தல் நடக்கப்படுதா, இதை தாண்டி உங்களை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க உண்மையிலேயே பாதிக்கப்படுறாங்கன்றது அவங்க ரியாக்ஷன்லயே தெரியுது. ஆனா அதை சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. சோ இங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றது சாந்திக்கு தெளிவா புரிஞ்சிருது. ஏன்னா சொல்றதுக்கு பயப்படுறவங்க அங்க இருக்க லேடி போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க எல்லாம் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் யோசிக்கிறாங்க போல, நம்ம கேஷுவலா அதாவது சும்மா பார்வையிடுறதுக்கு வந்தவங்க மாதிரி பார்வையிட்டு கிளம்பிடலான்ற மாதிரி இந்த சாந்தி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. இப்ப சாதாரணமா பார்வையிடுறதுக்கு வந்தவங்க மாதிரி பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியுதுல. இதை பத்தி அஜய் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அங்க என்ன நடக்குதுன்றதை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கு நீயுமே ஹெல்ப் பண்ணும். நான் வந்து கைதி மாதிரி அந்த இடத்துக்கு போக போறேன். அதாவது கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி நான் கைதி மாதிரி அந்த இடத்துக்கு போக போறேன். அங்க நடக்கிற சில விஷயங்களை நான் கேப்சர் பண்ணணும். அதுதான் வந்து எவிடன்ஸா மாறும். ஏன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள நம்ம வந்து மாட்ட வைக்கணும்னா அதுக்கான எவிடன்ஸ் வேணும். ஏன்னா வந்து ஒருத்தர் மேல சாதாரணமா நம்ம சொல்லி வந்து இது பண்ண முடியாது, தண்டனை வாங்கி தர முடியாது. அதனால கேப்சர் பண்ணணும். நீ வந்து நடுவுல இந்த இடத்துக்கு வருவல்ல, அப்படி வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் பண்ணு, நான் உள்ள இருந்தே உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதாவது கைதியா இவங்க மாறினதுக்கு அப்புறமும் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாருக்குமே எல்லா ஆபீசரையும் தெரியாதுல்ல, இவங்க ஏசிபின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. அதுவும் குறிப்பா அந்த சிறைச்சாலையில பொறுப்புல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதனாலதான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப சாந்தியும் கமிஷனர் கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. நான் உள்ள போறேன், இந்த மாதிரி அங்க பிரச்சனை நடக்குது, சில ஆபீசர்ஸ் கைதிகளை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றது எனக்கு தெரிய வருது, நானுமே போறேன்னு கேட்கும் போது கமிஷனருமே சரி ஓகேன்ற மாதிரி பர்மிஷன் தந்துடுறாரு. ஒரு 2 மாசம் உள்ள இருந்து நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலான்ற ஒரு ஐடியால இவங்க வராங்க. இவங்க ஏதாவது ஒரு குற்றம் பண்ணாங்கன்ற ஒரு கேட்டகரியில இவங்களை போடணும்ல, கொலை குற்றம் பண்ணாங்க, அதாவது ஒரு கொலையை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி குற்றம் பண்ண மாதிரி இவங்க ஃபேக்கா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. இவங்களை அந்த சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களுமே கைதி மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்தா பாத்தீங்களா, ஏற்கனவே சில ஆபீசர்ஸ் பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு தெரியல, சாந்தியை தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கும்? இவங்க தான் வந்து ஆபீசரா ஏற்கனவே வந்தாங்களேன்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணும். இவங்க வந்து இவங்களோட முகத்தெல்லாம் கொஞ்சம் மாத்தி, அதாவது முடியெல்லாம் கொஞ்சம் செட்டு முடிய வச்சு கொஞ்சம் வேற மாதிரி வராங்க. அதனால உள்ள இருக்க அந்த ஏற்கனவே கவனிச்சாங்கல்ல, லைட்டா வரும்போது கவனிச்சாங்கல்ல, அந்த போலீஸுங்களுக்கே தெரியல. அதாவது இங்க அசிஸ்டன்ட் மாதிரி லேடிஸ் போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கே தெரியல. கைதிகளுக்கும் பெருசா தெரியல. கைதிகள் வந்து இன்னொன்னு ஒருத்தி வந்து ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கா போலன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா போக போகதான் இவங்களுமே நான் ஏற்கனவே வந்தேன்ல, நான் தான் திருப்பி வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது, நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருங்கன்னும் போது இவங்களுமே நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோன்றாங்க. சரி என்னதான் நடக்குது சொல்லுங்கன்னும் போது அதை சொல்றதுக்கு மட்டும் பயப்படுறாங்க. சரி நம்மளே கண்டுபிடிப்போன்ற மாதிரி சாந்தி இருக்காங்கல்ல, ஒரு கைதி மாதிரி இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து சில சமயம் ஆபீசர் கூப்பிட்டாருன்ற மாதிரி சில பெண்கள் போறாங்க. அந்த பெண்கள் போறாங்க. திடீர்னு அந்த பெண்கள் ஒரு நாள் வரைக்கும் எல்லாம் வராம இருக்காங்க. அதாவது எப்பவுமே நைட்டுக்குள்ள வந்துடணும்ல இந்த இடத்துக்கு, ஆனா ஒரு நாள் முழுக்கவே வராம இருக்காங்க. மறுநாள் காலையில வராங்க. சாந்திக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களை வச்சு ஏதோ வேற ஏதோ நடக்குது, ஜெயில விட்டே வெளியே கூட்டு போறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போறது அப்படின்னும் போது இப்ப அப்படி போயிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது. இப்ப காசு கிடைச்சதுன்னா சில பொருள்லாம் வாங்கிக்கலாம். ஜெயில வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா காசை தந்தா சில பொருள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கேன்டீன்ல நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடலாம் காசு இருந்தா. சோ அந்த காசு அவங்களுக்கு கிடைக்குதுன்றது மட்டும் சாந்திக்கு தெரியுது. இப்படி இந்த வேலையை பண்றதுக்கு காசும் தந்துடுறாங்க போல, ஏதோ காசெல்லாம் கிடைக்குதுன்றது புரியுது. அதே மாதிரி பாலியல் ரீதியா நிறைய சுரண்டல்லாம் நடக்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து தகவலை சேகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றதுக்கு மத்த லேடிஸ் பயப்படுறாங்க. ஏன்னா இவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்ற மாதிரி சொல்றதுக்கு லேடிஸுங்க பயப்படுறாங்க. அப்ப நம்ம எப்படியாவது வந்து இந்த வேலை செய்யற இடத்துக்கு போனோம்னும் போது ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை அப்ரோச் பண்ணி அந்த ஆபீசர் பேச ஆரம்பிக்கிறாரு. எந்த ஆபீசர் பேசுறாருன்றதை இவங்க கவனிச்சு வச்சுக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சில வேலை பண்ணும், அந்த வேலையை பண்ணனா உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், கொலை தானே பண்ணிட்டு வந்திருக்க, இந்த வேலையை பண்ணிருவியான்னும் போது அதெல்லாம் நான் பண்ணிருவேன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃபைல வந்து நீ ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரணும், இந்த இடத்துல நாங்க வெளியே அனுப்பி விடுவோம், சாமர்த்தியமா அவர்கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரி பண்ணி ஃபைல எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா இவங்களோட அழகை காமிச்சு ஒருத்தரை வந்து ஒரு செடியூஸ் பண்ணி அவர்கிட்ட இருக்க ஒரு முக்கியமானதை எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி தான் இங்க இருக்க நிறைய லேடிஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. ஒண்ணு இங்க இருக்க ஆபீசருங்க எல்லை மீறி நடக்கிறதுக்காக பெண்களை தப்பா பயன்படுத்துறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது வேலைக்காக அனுப்பி வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கையும் களவுமா எல்லாரையும் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால இந்த வேலையை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி இந்த வேலையை கவனமா பண்ணணும்ன்ற மாதிரி இவங்களுமே வெளியே போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. அந்த கேட்ல என்ட்ரி போடுற நபர்ல இருந்து எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சாமர்த்தியமா கூட்டு போறாங்க. நீ வந்து யார் கண்ணிலையும் படக்கூடாது, இந்த வேலையை முடிச்சுட்டு வரணும். எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மாதுவை அனுப்பி வைக்கிறதா அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், நீ விலை மாது மாதிரி போனோம், வேலையை முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னும் போது நான் அதை கரெக்டா பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது என்னன்னா அவரோட எடுக்க போறாங்கல்ல, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் எடுப்பாங்க, அசல் அங்கேயே தான் இருக்கும். அதை வச்சு அது அந்த விஷயத்த பண்ணா போதும்ன்ற மாதிரி தான் இவங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. இவங்களுமே அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ஏன்னா முதல்ல அவங்க தர சில வேலையை நம்ம முடிப்போம், அதுக்கப்புறம் பிடிக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்க. அதே மாதிரி நடுவில் வந்து அந்த அஜய் இந்த இடத்துக்கு வருவாரு பாத்தீங்களா, அஜய் கிட்ட இவங்க சேகரிச்ச தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதான் நடந்துட்டு இருக்கு, இந்த ஆபீசர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு உறுதியாயிருச்சு, இது எல்லா விஷயத்தையும் நம்ம ஆதாரமா சேர்க்கணும், நான் சொன்ன மாதிரி நீ சிசிடிவி அரேஞ்ச் பண்ணு, ஆபீசருங்க கண்ணில் படாத மாதிரி இந்த விஷயத்த பண்ணுன்னும் போது இவருமே வந்து கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தெல்லாம் பண்றாரு.
போக போக இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து அசிஸ்டண்டா லேடி போலீஸுங்க இருக்காங்கல்ல, அதுல ஒரு பொண்ணியை கரெக்ட் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்லவளா இருப்பா, இங்க இருக்கவங்க பண்றது பிடிக்காம தான் இருப்பா. மத்தபடி நிறைய போலீஸுங்க வந்து அந்த அந்த மேல் போலீஸோட ஆளுங்களா மாறிட்டாங்க போல. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறதுலாம் தப்பு நினைச்சிட்டு இருப்பா. இந்த சாந்தி என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை கைக்குள்ள போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு மூலியமா இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தப்பு நடக்கிறது தெரியுது. சோ இவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தாங்களா, அதுக்கு இவங்களுக்கு காசுமே கிடைச்சிருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த காசை செலவு பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பெருசா வேற ஏதாவது வேலை தருவாங்க. நம்ம வந்து அந்த வேலை என்ன, எந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்ட்ரீம் போறாங்க, யார் யார் கூட எல்லாம் லிங்க் வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து இவங்க வேலையை சரியா பண்ணிட்டாங்கல்ல, அதுக்காக கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அடுத்த ஒரு வேலை இருக்கு, இந்த விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம் அஜய் இருக்கார்ல, சிசிடிவி எல்லாம் செட் பண்ணிடுவாரு. அப்படி செட் பண்ணி இந்த போலீஸுங்க வேலை கொடுக்கறது, அதே மாதிரி பாலியல் ரீதியா சுரண்டல் நடக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அப்படி நடக்கிற விஷயத்தையுமே கேப்சர் பண்றாங்க. ஏன்னா இங்க இருக்க பெண்கள் கைதிகள் தானே, இவங்களை நம்ம எப்படின்னா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி மிரட்டி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறது மட்டும் வெளியே சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பே ஏற்படுத்தி தரமாட்டோம். அதை மீறியும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவோன்னே தெரியாதுன்ற மாதிரி பயங்கரமா மிரட்டி வச்சிருப்பாங்க. அதனால தான் பெண்கள் ஒரு ஆபீசர் வந்து கேட்கும் போது கூட சொல்லாம இருந்திருப்பாங்க. சாந்தி ஆபீசரா வந்து கேட்கும் போது கூட இந்த பெண்கள் எல்லாம் சொல்லாம இருந்தாங்கல்ல, அதுக்கு இதுதான் காரணம்ன்றது தெரிய வருது. அந்த அளவுக்கு இங்க இருக்க அதிகாரிகள் மிரட்டி வச்சிருக்காங்க. அந்த அதிகாரிகள் இது மூலியமா நிறைய காசை சேர்த்துட்டு இருக்கிறதெல்லாம் தெரிய வருது. இப்ப எல்லா எவிடன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்கல்ல. இப்போ வரைக்கும் இந்த அதிகாரிகளுக்கு வந்து சாந்தி ஒரு அதிகாரி, நம்மளை விட உயர் அதிகாரின்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இவங்க பாட்டுக்கு சாந்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாந்தி ஒரு ஸ்டேஜ்ல மாற்ற நிலைமை வருது. ஏன்னா இங்க இருக்க அதிகாரிகளுக்கு வந்து இவங்க ஏசிபின்றது ஒரு ஸ்டேஜ்ல தெரிய வருது. ஏன்னா இங்க இருக்க அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு வேற அதிகாரிகள் வருவாங்கல்ல, அப்படி வந்தவங்க இவங்களை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு இங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிடுறாரு, இவங்க வந்து ஏசிபி, இவங்க பேரு சாந்தி நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஏதோ தப்பா இருக்கு, இவன் நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு எதுவுமே வெளியே போக கூடாது, அதுக்குள்ள நம்ம வந்து இவளை லாக் பண்ணி ஏதாவது பண்ணிடணும், அப்பதான் வந்து நம்ம தப்பிக்க முடியும்னு யோசிக்கும் போது இவங்க தனியாளாவே அவங்கள மேனேஜ் பண்றாங்க. 2-3 ஆபீசர்ஸ் பிடிக்கிறதுக்காக வரும்போது இவங்களுமே தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், உங்க கதை முடிஞ்சது. நீங்க என்னெல்லாம் இந்த இடத்துல பண்ணீங்களோ கடைசி 1 மாசமா எல்லா விஷயத்தையும் நான் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். இந்நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கோம், உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது ஐயோ இவ வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டா போலன்றது தெரிய வருது. ஆக்சுவலா இந்த 3 போலீஸுங்க இருக்காங்கல்ல, நிறைய பொலிட்டீஷியனுங்களுக்காக வேலை பார்ப்பாங்க, பிசினஸ் மேனுங்களுக்காக வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு யாரையாவது முடிக்கணும்னா இங்க இருக்க கைதிகளை வச்சே கூட திரும்பி கொலை பண்ணுவாங்க. இந்த கைதிகள் வந்து ஏதோ தெரியாம பண்ண குற்றத்துக்கு வந்திருப்பாங்க, சிலர் தெரிஞ்சே பண்ண குற்றத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு திரும்பி இவங்க வெளியே கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜென்ஸை வச்சு பண்றதை விட லேடிஸை வச்சு பண்ணலாம். ஏன்னா லேடிஸை வச்சுனா வந்து இவங்களோட அழகை காமிச்சு ஏதாவது ஏமாத்தி சம்பந்தப்பட்டவங்களை முடிக்க முடியும்ல, அதுக்காகலாம் பயன்படுத்தி இருக்கிறது தெரிய வருது. எல்லா ஆதாரத்தையும் சாந்தி தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஆதாரத்தெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து இவங்க எல்லாருக்குமே தண்டனையா வாங்கி தராங்க. இப்ப கைதிகள் எல்லாருமே கொஞ்சம் இதுக்கப்புறம் பயம் இல்லாம இருக்கலாம்ல, கைதிகள் எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கு. நீங்க ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி எல்லா கைதிகளும் சேர்ந்த மாதிரி சாந்திக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாந்தியை பொறுத்த வரைக்கும் அஜயை பாராட்டுறாங்க. அதாவது இதை பார்த்து நீ பார்க்காம கூட போயிருக்கலாம், ஆனா இதை என்கிட்ட கொண்டு வந்தல, உண்மையிலேயே ஒன்னையும் பாராட்டணும்ன்ற மாதிரி அஜயும் பாராட்டுறாங்க. எப்படியோ இந்த பிரச்சனையை சாந்தி சால்வ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.